ஆனா முதல் முறையாக நம்முடைய இந்தியாவில் அதை பார்க்கின்றோம். படித்தவர்கள் எத்தனையோ மாநிலம், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், கோவிலுடைய பிரசாதத்தில் கேஸ்டர் ஆயில், நம்முடைய கொட்டமுத்து, அந்த எண்ணெயை பயன்படுத்தி கோவிலுடைய பிரசாதத்தில் ரைசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை கலந்து அதன் மூலமாக நிறைய பேருத்தினுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்ட ஒரு டாக்டர் குழு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்புறம் குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், இந்த 5 மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் குழு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அல்ஃபலா யூனிவர்சிட்டியினுடைய டாக்டர்கள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால இது அதிர்ச்சி தான். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் நீங்க கருத்து சொல்லியிருக்கிறீங்க. அவங்க சொன்ன ஆரம்ப கருத்து என்னன்னா, டாக்டரை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க, டாக்டரின் மீது மக்கள் மரியாதை வைப்பாங்க. அதனால இன்னைக்கு மருத்துவர்கள், அதனாலதான் அந்த கவர்ல வந்தோம். எங்களை பொறுத்தவரை 26/11 நவம்பர் 26 மும்பை நடந்தது போன்று டெல்லியில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்காகத்தான் அதெல்லாம் செஞ்சோம்னு. இது ரொம்ப அபாயகரமானது, ஆபத்தானது. அதனால அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும். நம்முடைய நாட்டில் ஹோம் கிரவுண்ட் டெரரிஸ்ட் நமக்கு வேண்டாம். நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தீவிரவாதி வேண்டாம். அதே கூட தீவிரவாதத்தை பொறுத்தவரை தொடர்ந்து என்னுடைய கருத்து, மதத்தை தாண்டியது. எந்த ஒரு மதத்துக்கும் தீவிரவாதம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் சில மதத்துல சில நபர்கள் ஒரு மதத்தை தவறா பயன்படுத்தி தவறான நெரேட்டிவை பிக்ஸ் பண்ணி இதை பண்றாங்க. இன்னைக்கும் ஆரம்ப கட்ட டிவியில நீங்க சொல்லி இருப்பது டர்க்கி தான் அதற்கு பேஸா இருந்திருக்கு. அங்கிருந்துதான் மூளைச்சலவை நடைபெற்று இருக்குன்னு. அதனால் இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள், ஏடிஎஸ் டீம், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எல்லாம் மிக துரிதமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் 13 நபர்கள் டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்தில் அப்பாவிகள் இறந்திருப்பது மிக ஒரு மோசமான ஒரு தீவிரவாத தாக்குதல். அதற்கு நேற்று நம்முடைய கேபினெட் அவர்கள் எல்லோரும் இணைந்து கேபினெட்டில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. நாமும் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். அதனால இந்தியாவில் இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்தில் கலக்கணும் அப்படின்னு ஒரு டீமு, நாங்க மும்பை மாதிரி ஒரு அட்டாக் டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு டீமு. இது யாராக இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி 5 மாநிலத்தில் அந்த நெட்வொர்க் இருக்கு. அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒன்றாக இணைந்து அடிப்படையில் வேரிலிருந்து இதை பிடுங்கி எறிய வேண்டிய காலகட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய டீம் ஏடிஎஸ் டீமாக இருக்கட்டும், நம்முடைய சிறப்பு டீம் எப்பவுமே ரொம்ப பக்காவா தான் இருக்கிறாங்கன்னா. ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம், ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்தில் சேலம் பக்கத்தில் நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். ஒரு ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல போன ஆண்டு அது போன்ற விஷமிகள் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய வேண்டுகோள் வந்து முதலமைச்சர் அதுக்கு தனி கவனம் கொடுக்கணும். சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்கணும். முதலமைச்சர் கண்காணிக்கணும் அடிப்படையில். அவர் தான் இன்னைக்கு வந்து அமைச்சராகவும் அவங்க தான் இருக்கிறாங்க. நமக்கு தனியா ஹோம் மினிஸ்டர் கிடையாது, முதலமைச்சர் தான் அமைச்சரும் கூட. ஆனால் மற்ற எந்த மாநிலத்திலும் விட தமிழகத்தில் ஆபத்து அதிகம். காரணம், எக்கனாமிக் பொட்டன்ஷியல். மற்ற மாநிலத்தை விட நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னாடி இருக்கும். ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அட்ராக்டிவ் டார்கெட். அதனால் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா இருக்கணும். அரசியல் கட்சிகள் சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி இதுல எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும். சிறப்பான அதிகாரிகள் இதுல எப்பொழுதுமே கண்காணிப்பில் இருக்கணும். ஏன்னா அப்பொழுதுதான் பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும். காரணம், டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் கூட சூசைடு கார் பிளாஸ்ட் டெல்லியில புல்வாமாவிலிருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவங்களுக்கு. நாம இன்னைக்கு வந்து பார்டர்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கோம். நம்ம பக்கத்துல இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்ரீலங்காவை தவிர யாரும் இல்ல. நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் இன்னும் தீவிரமாக, இன்னும் உன்னிப்பாக, இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்கு மற்ற மாநிலத்தை விட. ஆனா டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னாங்கன்னா, அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்றாங்க, அமோனியம் நைட்ரேட்டை கையில பிடிக்கிறாங்க, AK-47 ரெக்கவர் பண்றாங்க. அப்ப இந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக வந்து அந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. ஆனா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின 3 கார். நேத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் வந்து டெல்லியில 3 இடத்துல காரை வைக்கணும். ஒரு I-20, ஒரு 3 கார், ஃபோர்டு, இன்னொன்னு பிரெஸ்ஸா.
3 காரை 3 இடத்துல வச்சு வெடிக்கணும். அப்புறம் ஒரு 4 நபர்கள் AK-47 வச்சு பல பேருக்கு சுடணும் அப்படிங்கறது அவங்க பிளான். சோ குண்டு I-20 கார்ல வெடிக்க வச்சுட்டாங்க. பேனிக் ஆகி அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அந்த கார் மாட்டிருன்னு. நேற்று ஃபோர்டு காரை பிடிச்சிட்டாங்க. அந்த 2வது காரை பிடிச்சிட்டாங்க. நீங்க 3வது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த AK-47 பிஸ்டல் அதையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. நாம் எப்பொழுதுமே சொல்லணும், இதில் நான் அரசியல் பேச விரும்பல. எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம், 100 முறை திட்டமிட்டா போலீஸ்காரங்க 100 முறையும் ஜெயிக்கணும். ஆனா தீவிரவாதி ஒரு முறை ஜெயிச்சா போதும். அதனால இன்னைக்கு காவல்துறை அவர்கள் 100 முறை நடக்கக்கூடிய விஷயத்தையும் 100ஐயும் அவங்க பிடிக்கணும். ஒன்றுல லைட்டா மிஸ் ஆனா கூட, கடைசி நேரத்தில் மிஸ் ஆனா கூட டெல்லி மாதிரி ஆயிரும். அதனால நாம் காவல்துறையும் இந்த நேரத்தில் உயிரை பணம் கொடுத்து பணயம் வைத்து முன்னாடி இருக்கிறாங்க. டெல்லியை பொறுத்தவரை இவங்க பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக் ஆகி அந்த கார் பாம் எக்ஸிகியூஷன் பண்றாங்க. அதனால் இதை எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை அரசியல் ஆக்கல. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கன்னா, எல்லோருமே இதை ஒரு லாங்கர் ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே, காங்கிரஸ் உட்பட. அதனால் இன்னும் நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் இன்னும் அதிகாரம் கொடுக்கணும். அவங்க இன்னும் ரூட்ஸுக்கு போகணும், வேருக்கு போகணும். யாராக இருந்தாலும் கிள்ளி கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அண்ணா ஏற்கனவே நான் சொன்னது போல முதல் முறையாக பெண் டாக்டர்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா பெண் டாக்டரை பத்தி பேசுறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நல்ல லேடி தான், ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் டெலிகிராம் குரூப்ல எல்லாம் வேற வேற பிரீச்சர்ஸ், வெளியூர்ல குறிப்பா டர்க்கியை சார்ந்த சில பிரீச்சர்ஸ் எல்லாம் அவங்கள பிரீச் பண்ணி மூளை செலவை செய்து இதை ஆயுதத்தை கையில் எடுக்க வைத்திருக்கிறாங்கன்னு. அது நமக்கு இன்னைக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய எந்த மதமாக இருந்தாலும், மதத்தினுடைய தலைவர்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் கூட, மதத்தினுடைய பெரியவர்கள், தலைவர்கள், மசூதியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் அதை பேச ஆரம்பிக்கணும். காரணம், மதத்தை பற்றி இன்னும் ஆழமா பேசணும். யாராவது லோன் வுல்ஃபாங்க, லோன் வுல்ஃப் அட்டாக்குமாங்க, யாராவது ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தை தவறாக புரிந்து கொண்டு அந்த மதத்தினுடைய பேர்ல நான் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா கூட, அந்த மதத்தினுடைய பெரியவர்கள் அவங்க தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். அவங்க இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸா கையில் எடுக்கணும், பேசணும். எல்லா மதத்துக்கிடையே ஒரு ஒற்றுமையை விதைக்கணும், அது ரொம்ப முக்கியம். எல்லா மதத்துக்கிடையில ஒரு சகோதரத்தன்மையை விதைக்கணும், அதுவும் நாம் செய்ய வேண்டிய வேலை. அரசியல் கட்சிகள் இருக்கலாம், சித்தாந்தங்கள் இருக்கலாம், சண்டை போடலாம், அது வேற. ஆனா மதத்தினுடைய தலைவர்கள் அதையெல்லாம் தாண்டி ஒருங்கிணைந்து பணியாற்றணும். ஏன்னா அப்பதான் அந்த லோன் வுல்ஃப் அட்டாக்கை தடுக்க முடியும். இது அமெரிக்கா போன்ற பகுதியில பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ரேடிக்கல் இதா இருக்கு, ஓக்கு ஒரு மாதிரி ரேடிக்கலா போகுது. யூரோப்ல வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்தியால முதலாக இது பாக்குறோம். குறிப்பாக டெல்லி தலைநகர்ல 10 ஆண்டுகளுக்கு பின்பு நடந்திருக்கக்கூடிய முதல் தாக்குதல் இது. அதுவும் படித்த ஒரு நபர், அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாம வெளியே ஒரு ஆள் எக்ஸிக்யூட் பண்ணி சப்போர்ட் அங்கிருந்து கொடுக்கப்பட்டிருப்பது. எப்பவுமே தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலிருந்து வெளியே வருவாங்க. அதனால் நிச்சயமாக செக்யூரிட்டி லீடர்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க, நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம்.